வந்து டிஸ்கஷன் செஷன் அண்டு ஃபீட்பேக் செஷன். இதை பற்றி ஏதாவது சம்திங் டவுட்ஸ் இருந்தால் அண்ணா கேட்கலாம், டிஸ்கஸ் பண்ணுறதா இருந்தால் அண்ணா கிட்ட பண்ணிக்கலாம். சம்திங் இந்த தீட்சை 3 நாள் நடந்த கிளாஸ் நடந்தது இல்லையா, ஸ்பீக்கர்ஸ் சில பேர் வந்து டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னால் ஒரு ஜஸ்ட் 2 நிமிஷம். சாமானிய சமய சம்ஸ்காரத்தில் குரு வந்து சிஷ்ய பிரவேசம் பண்ணிடுறாரு. பண்ணதுக்கப்புறமா உள்ள மண்டலத்துக்கிட்ட இப்போ மண்டலத்துக்கு இந்த சிவன் தான் நிர்ணயம் பண்ணதுக்கப்புறமா இந்த பாஷ நிவாரணார்த்தம் பண்ணுறாரு குரு சிஷ்யனுக்கு. அது மண்டலத்துக்கிட்ட பண்ணுமா இல்லை குண்டத்தில் உட்காந்து பண்ணணுமா? என்னதுப்பா பாஷ நிவாரணார்த்தமா? நிவாரணார்த்தம் என்ன பண்ணுற, ஆகுதி பண்ணுறல அது இல்லைப்பா. நீ என்ன பண்ண சொல்ல வர சொல்லு, கேள்வியை கேட்டு தெளிவாக கேட்டுவாங்கன்னு சொன்னார். திருப்பி சொல்லு கேள்வியா கேள்வி பாஷ நிவாரணார்த்தம் சிஷ்யமஸ்தகே சன்னிவேசியில் சம்ஸ்காரம் பண்ணுறாருல, அது குண்டத்துக்கிட்ட உட்காந்து பண்ணுமா இல்லை? ஆமாம், குண்டத்து பக்கத்தில் தான்ப்பா. அதாவது சிவாபிமுக்கியம் ஆத்மனோஹ அபிமுகீகிருத்ய உபவேஷ்யன். ஆமாம், சிவ ஆத்மனோஹ அபிமுகம் உபவேஷ்யன் வருதுப்பா. அதனால் அந்த சிஷ்யன் என்ன பண்ணணும், சிவனையும் பார்த்துக்கணும், ஆச்சாரியரும் பார்த்துக்கணும். அப்போ அதுக்கு என்ன வசதி அப்படின்னா, சுவாமி கிழக்க பார்த்துட்டு இருக்காரு. அப்போ சுவாமிக்கு பக்கத்தில் மண்டலத்துக்கு பக்கத்தில் தெற்கு பக்கம் ஆச்சாரியரும் கிழக்கு பார்த்து உட்காரணும். மண்டலத்தில் இருக்க சுவாமி கிழக்க பார்த்துட்டு இருக்காரா? ஆமாம். சிஷ்யன் வந்து இவ 2 பேரையும் பார்க்கணும். சரி, இப்போ 2 பேரும் பார்க்கணும்னா என்ன வழி அப்படின்னா, தெற்கு பக்கம் வந்து ஆச்சாரியர், மண்டலத்தினுடைய தெற்கு பக்கம் ஆச்சாரியர் உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு சிஷ்யன் வந்து வடக்க பார்த்து இருக்கணும். அப்போ தான் அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு அவனுக்கு வந்து சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி சம்ஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து பாஷ நிவாரணார்த்தம்னு சொல்லிட்டு அதனால் வந்து அங்கே தான் உட்காந்துக்கணும். சரி, அப்படி தானே பழக்கத்தில் இருக்குது? ஆமாங்க சார். ஆமாம், மண்டலம் இதான் மண்டலம் இருக்குது. சரி, இங்கே ஆச்சாரியர் இப்படி உட்காந்துருப்பார், சிஷ்யன் இப்படி வந்து வடக்க பார்த்து உட்காரணும். உட்கார்ந்து தான் அவனுக்கு சம்ஸ்காரம் பண்ண முடியும். அவனுக்கு சகலீகரணம் பண்ணிவிட்டு பூத சுத்தியெல்லாம் பண்ணிவிட்டு, சமய தீட்சையாக இருந்தால் அவனுக்கு ப்ரூ மத்தியாந்தம் எடுத்தும் போகிறது, விசேஷ தீட்சையாக இருந்தால் அது மாதிரி வந்து பிரம்மரந்திராந்தம், நிர்வாண தீட்சையாக இருந்தால் துவாதசாந்த பர்யந்தம் கையை எடுத்துட்டு போயிட்டு சிவஹஸ்தத்தை அவனுடைய சிரஸில் வைக்கிறது. அதனால் அது பர்யந்தம் இப்படி தான் உட்காரணும். சிஷ்யனுக்கு மண்டலம் போடணுமா? சிஷ்யனுக்கு ஒரு மண்டலம். ஆமாம், பிரணவாசனைன்னு வருது பாரு. அடுத்த சந்தேகம். ஒரு நமஸ்காரத்தில் மண்டலேஸ்வரர்கிட்ட பூ போட்டு அவனுடைய தீக்ஷா நாமம் நிர்மாணம் ஆகிறதுக்கு முன்னாடி 4 கோணங்களில் போடாமல் 4 திக்கில் போடாமல் கோணங்களில் போட்டால் அதில் இருக்கக்கூடிய இதுதான் அவனுக்கு வருமாங்க தீக்ஷா நாமம். ஆமாம், அப்படி தான் வந்து வியாக்கியானத்தில் சொல்லிருக்கார். எங்கே வேணால் விழலாம் அப்படின்றது தெரிகிறது. நேற்று வாத்தியார் பேசும்போதும் சொன்னார், மூளைகளில் விழுந்ததுன்னா ஹிருதய சிவஹா கேட்டிங்களா? சொன்னாரியா, மூலையில் விழுந்தாலும் ஹிருதய சிவஹா, அது மாதிரி வந்து சிகா சிவஹா அப்படின்னு பேர் வரணும்னு சொன்னார். அது பிரபா வியாக்கியானத்தில் வந்திருக்குது. அதனால் எங்கே பூ விழறதோ, இது மட்டும் இல்லை, பிரபா வியாக்கியானத்தை ஒன்று பார்க்குறோங்க, அது மாதிரி சிவபூஜாஸ்தவத்தினுடைய வியாக்கியானம், இந்த 2த்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை, இந்த பஞ்சபிரம்ம ஷடங்கள் மட்டும் இல்லை, பாக்கி ஆசனத்தில் விழுந்துருது. ஆசனம் பண்ணுறோம் வேணாம், அனந்த சூக்ஷ்ம சிவோத்தமன் இருக்கு, அந்த இடத்துல ஒருத்தருக்கு பூ வந்துடுத்தான், ஆனால் அவருக்கு அனந்த சிவஹான்னு பேர் வந்துடுது. அப்படி எங்கே விழறதோ பூ வந்து நாம் இன்னைக்கு 11 மந்திரங்கள் மட்டும்தான் வச்சுட்டு இருக்கோம். ஆனால் எங்கே விழுந்தாலும் அதை வந்து பேர் வைக்கலாம். அது மாதிரி வடக்கு பக்கம் விழுந்துடுத்து போல இருக்கு, ஆனால் அவருக்கு வந்து சோமசம்பு பத்தத்தின்னு சொல்கிறோமா இல்லையா, அது வடக்கு பக்கம் குபேரஸ்தானத்தில் விழுந்துடுத்து போல இருக்கு. அதனால் சோமசிவஹா இதெல்லாம் வந்து சிவபூஜாஸ்தவம் வியாக்கியானத்திலையும் சொல்கிறார். இதை தவிர நிர்மலமணி தேசிகர் சொல்லும் பொழுது ஆச்சாரியர் தன் இஷ்டப்படி பேர் வைக்கலான்ற ஒரு விஷயமும் சொல்கிறார் அவர். அதனால் பூ எங்கே விழுந்தாலும், பூ வேற இடத்துல விழுந்திருக்கலாம், ஆனால் ஆச்சாரியர் வந்து தன் இஷ்டப்படி வேற ஒரு பேர் வைக்கலாம். அவர் பரம்பரையா ஒரு சிவம் பேர் இருக்கலாம். ஆனால் அப்படி வாக்கியம் இருக்கு. நமஸ்காரம். நான் சமய தீட்சையில் வாங்கிக்கிறவா வந்து ஷபரங்கள் ஏதாவது நியமங்கள் உண்டா? நிர்வாண தீட்சை வாங்கிக்கிறவா ஷபரங்கள் என்ன இது? ஷபரம் வப்பனம் வந்து இது பாக்கி நமக்கு தர்மசாஸ்திரத்தில் என்ன இருக்கோ அதுதான். அது இதிலும் கிடையாது. வப்பனம் பண்ணிக்கணும், தீட்சைக்கு அங்கமாக வப்பனம் பண்ணிக்கணும். ரக்ஷாபந்தனம் ஒன்று வச்சுட்டு இருக்கோம் இல்லையப்பா, சிஷ்யனும் ரக்ஷாபந்தனம் பண்ணிக்கிறதுனால தீட்சைக்கு அங்கமாக வப்பனம் பண்ணிக்கணும். என்ன கேட்குறா? தீட்சைக்கு அப்புறம் ஏதாவது
தீட்சைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா? தீட்சைக்கு அப்புறம் உனக்கு எங்கே பண்ணிக்கணும், எந்த அங்கத்துக்கு பண்ணிக்கணும்னா ஸ்மிருதியில் என்ன இருக்கோ அதே தான், வேற ஒன்றும் கிடையாது. பிரம்மச்சாரி நிர்வாண தீட்சை வாங்கிக்கலாம், ஒன்றும் இல்லை. ஆச்சாரிய அபிஷேகமே பின்னாடி பௌத்திகனாக இருந்தா, நைஷ்டிகனுக்கு ஆச்சாரிய அபிஷேகம் கிடையாது. அவன் பௌத்திகனா பிற்காலத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவன் விருப்பப்படுறான், கல்யாணம் பண்ணுற சூழ்நிலை தான் இருக்கான் அப்படின்னு சொன்னால் நிர்வாண தீட்சை ஆனதுக்கப்புறம் ஆச்சாரிய அபிஷேகமே கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்குது. ஒரு சில கோவில்களில் அது பழக்கமும் வச்சுருக்கா, பண்ணியிருக்கா, ரொம்ப ரேர் சூழ்நிலையில். ஏன்னா அந்த கோவிலில் ஆச்சாரிய அபிஷேகம் ஆனால் தான் அபிஷேகம் பண்ணணும். ஆனால் கல்யாணம் ஆனவா யாருமே இல்லை. இந்த பையன் திருப்பூரூரில் அது மாதிரி நடந்தது. அந்த எங்கள் வாத்தியார் ஒரு பூக்கடை சபாரத்ன சிவாச்சாரியர் அவர் பண்ணி வச்சது. அங்கே என்ன பண்ணிட்டார், அவர் அடுத்து கல்யாணம் பண்ணிக்க போகிறான்றதுனால முதல்லையே ஆச்சாரிய அபிஷேகம் பண்ணி கோயிலுக்கு கொடுத்துட்டா. அதே மாதிரி பௌத்திக பிரம்மச்சாரிக்கு ஆச்சாரிய அபிஷேகம் உண்டு. நிர்வாண தீட்சை எல்லாருக்குமே உண்டு, பிரம்மச்சாரி பண்ணிக்கலாம். இந்த ஆத்ம தத்துவத்தில் இந்த 24 தத்துவம் இருக்கு இல்லையா, அதில் தானே இந்த குணதத்துவம் ஆரம்பித்து எல்லாமே அதில் அடங்குது. குணதத்துவமாகிய பிரகிருதி ஆரம்பித்து பிருத்திவி வரைக்கும் அதில் அடங்கிடுது. அது உள்ள அந்த கந்தரச ரூபங்கள், அந்த மனோதத்துவம்லாம், அதில் நம்ம மனஸ்தத்துவம்லாம் இருக்குது. அதை தாண்டி நம்ம போகும்போது நிவர்த்திகளை தாண்டி போயிடுறோம். கடைசியாக அங்கே சாந்தி சிவனை தாண்டி போகும்போது இந்த மனோபிந்தும் சிவே தியக்துவம், மனசை கீழே விட்டோமே திருப்பி என் மேலே என் மனசு அங்கே தியக்துவானந்த வைத்தியம். ரெண்டுத்தையும் சேர்த்துட்டேன்னு ஞாபகம். அது வேற பிரகாரம், அது வேற. புரியஷ்டக சரீரம் இருக்கு இல்லையா, புரியஷ்டக சரீரத்துக்கு எப்படி சுத்தி பண்றதுன்றது நீ சொன்ன ஸ்லோகம் என்னது, சப்தஸ்பர்ஷோ தியஜேத் பிராமே ரசம்பை கேசவே தியஜேத் ரூபகந்தோ தியஜேத் ருத்ரே புத்தியஹங்காரோ ஈஸ்வரே மனோபிந்து சிவே தியக்த்வா புரியஷ்டக விசுத்தயே அப்படின்னு இருக்கு. அது புரியஷ்டக சூக்ஷ்மதேக சுத்தி பண்றதுக்கு அது ஒரு பிரகாரம். 8 தத்துவம் சேர்ந்தது தான் சூக்ஷ்மதேகம் அப்படின்னு ஒரு பட்சம். அந்த பட்சத்தை அகோரி சிவாச்சாரியார் ஏத்துக்கல அப்படின்னு பிரபால அவர் சொல்றார். இவருக்கு இஷ்டமான பட்சம் என்னன்னா 30 தத்துவங்கள் சேர்ந்தது தான் புரியஷ்டகம். 30 தத்துவங்கள் சேர்ந்தது புரியஷ்டகம்னு ஒரு பட்சம், 8 தத்துவங்கள் சேர்ந்தது புரியஷ்டகம் இன்னொரு பட்சம். 8 தத்துவங்கள் புரியஷ்டகம்ன்றது அகோரி சிவாச்சாரியருக்கு இஷ்டம் இல்லை. அதனால் அந்த ஸ்லோகமானது பிரக்ஷிப்தம் அது அப்படின்னு சொல்லிடுறார். அதனால் அது வேற. இது நீ சொல்றது எந்த இடத்துல வருது, நீ சொல்ற அந்த பட்சமே கூட எடுத்துக்கோ. அதுவே எங்க வருது, முதல்ல நீ இந்த முதல்ல சூக்ஷ்ம ஸ்தூலதேகம் விசோதயே, ஸ்தூலதேக சுத்திக்கு முன்னாடியே வருது. நீ சொல்றது என்ன, எல்லாம் தாண்டி மேலே போயிட்டான்றது இன்னும் தாண்டவே இல்லையா? அவன் தாண்டனா முதல்ல சகலீகரணம் தான் பண்ண. முதல்ல பூர்வம் கரண்யாசம் விதாய பிராணாயாமத்ரயம் கொடுத்துவா, அப்புறம் சுஷும்னா நாடிய தியானம் பண்ண, அப்புறம் திருப்பி அந்த பத்மங்களெல்லாம் விரிக்கும்படி பண்ண, ஆத்மாவை கொண்டு போய் சேர்த்த. ஆத்மாவை கொண்டு போய் சேர்த்தையே தவிர நீ தத்துவங்கள்லாம் விடவே இல்லையா? உனக்கே ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னு தெரியல. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? கன்ஃபியூஸ் தானே பண்ணிட்டா? சரி, ஓகே. சரி, அடுத்தது அப்புறம் இன்னைக்கு அண்ணா சொல்லும்போது மிருத்சங்கிரகணத்தில் அஸ்திரராஜர், விக்னராஜர், அதுக்கப்புறம் சண்டிகேஸ்வரெல்லாம் வச்சு இதுக்கு பண்ணணுன்னாங்கண்ணா. அது எந்த பக்கம் பார்க்கணும் இருக்கணும், எந்த திசையை பார்க்க, எந்த திசையை பார்க்க இருக்கணும்? அது ஒரு பாடம். அது எந்த திக்கில் பார்க்கணுன்றார். சண்டிகேஸ்வரர் பொதுவாக ஈசான மூலையில் மேற்க பார்த்தாலோ இல்லை தெற்க பார்த்தோ வைக்கிறது உண்டு. பாக்கி பிள்ளையார் அஸ்திரராஜெல்லாம் வச்சுட்டு அவருக்கு முன்னாடி மிருத்சங்கிரகண பிரகரணத்தில் எங்கே வைக்கிறது அப்படின்னு வைக்கிறதுக்கு விசேஷ ஸ்தானம் சொன்ன மாதிரி இல்லை. பொதுவாக பிள்ளையாரையும் அஸ்திரராஜும் பக்கத்தில் வச்சுருவா கிழக்க பார்த்த மாதிரி. ஈசானத்தில் சண்டிகேஸ்வர், ஆனால் அப்படிதான் இருக்காங்க. ஆமாம் ஆமாம், அங்கே கொண்டு போய் இறக்கி வைக்கிறது. அதாவது அஸ்திரராஜ விக்னேஸ்வர அஸ்திரராஜ கணித்திரை சார்ந்தம் புறப்பாடு எப்படியோ அங்கே மண்டபத்தில் போகும்போது அதாவது அங்கங்கே வச்சுட்டு முதல்ல பிள்ளையாரை வச்சுட்டு பிள்ளையாரை பூஜை பண்ணுறது. அஸ்திரதேவர் ஐசான்யத்தில், அதே போல் சண்டேஸ்வரர் ஐசான்யத்தில் வச்சுட்டு அஸ்திரதேவரை வாயு மூலையில் அப்படி வச்சால்தான் போனதும் பூஜை பண்ணிவிட்டு பிள்ளையாருக்கு பண்ணுறதுக்கு பதிலாக அந்த இடத்துல அப்படி சன்னிவேசம் எங்கே போய் மண் எடுக்கிறோமோ அந்த இடத்துல முதல்ல போனதும் பிள்ளையாருக்கு உற்சவர் இறக்கி வச்ச பிறகு பூஜை. அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் இவாளுக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு பண்ணுறது. அதனால் அங்கே வைக்கிறது அப்படி தான். சண்டேஸ்வரரை எப்பயுமே தெற்க பார்க்க தான் வைக்கணும்னு விதி.
பிள்ளையாரை நம்ம தெற்க பக்கம் வச்சுக்கலாம், கிழக்க பக்கம் வச்சுக்கலாம். மோஸ்ட்லி பிள்ளையார் கோவில்னா கிழக்க பார்க்க தான் வைக்கணும். ஆனால் இங்கே குரு உபதேசமாக பண்ணுறதால சுவாமி வடக்கால தெற்க பார்க்க நமக்கு பிள்ளையார் இருக்கலாம், தப்பு இல்லை. அப்புறமா அதுக்கப்புறம் வந்து சாந்திரீத கலாமூர்த்தா தியானம் இருக்குங்க. அதை வந்து நித்தியப்படி பூஜையில் சொல்லாமல் இல்லை தீட்சைகளுக்கு மட்டும் தான் சொல்லலாம். தீட்சைக்கு தான் அது, நித்தியப்படி பூஜைலாம் கிடையாது. தீட்சைக்கு எத்தனை நிஷ்கல தியானம்னு தானே அதுக்கு தலைப்பே வருது இல்லை? அப்படிதானே வருது. சாந்தியதீத கலா சீர்ஷம் சாந்தி வக்திரசோரு விஸ்தாரமல்ல நிஷ்கலம்ன்ற வார்த்தை வருது போல இருக்காங்க. அதனால சுவாமி அந்த மண்டலத்தில் பண்ணும்பொழுது தான் அது வருது, அது பாக்கி இடத்துல இல்லை. இந்த மண்டலேஸ்வரர் எப்படி நான் விசர்ஜனம்? மண்டலேஸ்வரர் எப்படி நான் விசர்ஜனம்? மண்டலேஸ்வர விசர்ஜனம் கிரமத்திலே வருது உனக்கு. குண்டத்திலிருந்து மண்டலத்திலேருந்து யாகேஸ்வரரில் சேர்த்து யாகேஸ்வரர்லேருந்து அபிஷேகம் பண்ணுறது. குண்டத்திலிருந்து மண்டலத்தில் சம்யோஜனம் பண்ணிடணும், மண்டலத்திலேருந்து யாகேஸ்வரத்தில் சம்யோஜனம், யாகேஸ்வரர்லேருந்து நிர்வாண தீட்சையில் வரும்போது அபிஷேகம் சிஷ்யனுக்கு பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அக்னி காரியத்தில் விடுங்க. இது வக்திரானுசந்தானம் பண்ணிவிட்டு முக்திரீகரணம்லாம் பண்ணிவிட்டு நாமதேயம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் திக்வாதீபனம் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லையா? அப்படி வரலையே. நாமதேயம் நாமகரணமா சொல்கிறா? ஆமாங்க, இதெல்லாம் அப்படி தானே. எதில் இருக்கா அது மாதிரி? இதில் தீட்சை இதில் என்ன இருக்கு? இதில் வந்து வக்திரீகரணம் பண்ணிவிட்டு நாமதேயம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஜிக்வாதீபனம். நாமகரணமா? நாமகரணம் அக்னிக்கு நாமகரணம் அங்கே வரலையே. அது முன்னாடியே உள்ளது. நாமகரண மந்திரம்ன்றது எப்பயுமே அக்னிக்கு சம்ஸ்காரம் பண்ணும்போது நாமகரணம் சத்யோஜாதாதி அந்த பஞ்ச சம்ஸ்காரத்திலே வந்துடும். கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தம், ஜாத்தகர்மா, நாமகரணம், அன்னப்புறம் நாமாந்தே பாலகசோக்னின்னு பாலாக்னி தானே தீட்சைக்கு. ஆமாம், அதில் என்ன சொல்கிறவனுக்கு நாமகரணங்கிறது ஈசான மந்திரத்தால் பண்ணிட வேண்டியது தான். அது அப்படி கேட்கல, நான் இதில் இருந்து இப்படி வருதுங்களா? தீட்சையில் வந்து இந்த பிரிண்டிங் மாறி இருக்கும். பேஜ் மிஸ்டேக் தானே. இல்லை, இது லாஸ்டில் தான் வரும். ததா நாமகரணார்த்தம் ஈஷேனாபியர்ச்சி இருக்கு இல்லையா, பின்னாடி இங்கே வரும் பாருங்க, திருப்பி வருதா? ஜிஹ்வை மத்திய ஜிஹ்வாயாம் சூன்பு வக்திரீகரணம் ஜிஹ்வைகீகரணம். இது முடிஞ்ச உடனேப்பா அது தப்பாக பிரிண்ட் ஆகிருக்கு. பிரிண்ட் தப்பு தான். ஆமாம், எல்லாரும் இப்போ அவன் கேட்ட கேள்வி இதில் வந்து 238வது பக்கம். எல்லாரும் 238 எடுத்துக்கோங்க. 237 கீழே நிர்ருத்திதா ஈசானங்கத்தையா கிருதாகுத்தியா வக்திரீகரணம் விதத்யாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஜிஹ்வா தீபனம் ஆரம்பிக்கணும். ஆனால் நடுவில் ஒரு பேராகிராஃப் வந்து ததா நாமகரணார்த்தம் ஈஷேனாபியர்ச்சன், அந்த பேராகிராஃப் அங்கே வந்துடுது. அது அங்கே வரக்கூடாது. அங்கே இதி ஜிஹ்வைகீகரணம் விதாஜன்னு நெக்ஸ்ட் பேஜ் 200 பார்த்துட்டு இருக்கீங்களா? 238 ஜிஹ்வைகீகரணம் விதாய ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன வரணும்னா ததா நாமகரணார்த்தம் ஈஷேனாபியர்ச்சின்றது அது வரணும். அதில் வந்து குண்டமானம் யதாபிரிதம் பக்திரம் பரிகல்பிய அப்புறம் மத்திய ஜிஹ்வாயாம் சூடான சம்ஸ்காரம். இது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்கை அவன் பாயிண்ட் அவுட் பண்ணான். கை தட்டுக்கும் அவனுக்கு. உண்டு நாமகரணம் உண்டுங்கிறது உண்டு. நடுவில் தப்பாக பிரிண்ட் ஆகிருக்கு. அப்புறம் வேற சந்தேகம், தீட்சை சம்பந்தப்பட்ட சந்தேகம் மட்டும் கேளுங்க. தீட்சைக்கு என்ன வக்திரம் ஆகுது? தீட்சைக்கு என்ன வக்திரம்? அக்னி வக்திரம் கேட்குறான். வக்திரம் தத்புரி. தீட்சைக்கு என்ன வக்திரம்? ததா யதாபிலஷிதம் வக்திரம் பரிகல்பிய. வக்திரம் எல்லாமே ஈசானந்தாம்பா. ஈசானந்தான் நமக்கு வக்திரம். அபிலஷிதம் வக்திரம்னா மற்ற ஷட்கர்மாவுக்கு தான் பிற வக்திரங்கள்லாம். என்ன விரும்புகிற வக்திரம்னா நமக்கு ஈசானந்தான். ஈசானத்துக்குள்ளே எல்லாம் அடங்கிடுது. அவர் தானே தலைவர். ஆனால் இப்படி வீடியோ ஆமாம், நீங்கள் சொன்னால் சரி. அதாவது வக்திர ஏகீகரணம். இதே வக்திரங்கிறதுக்கு வாயின்னு அர்த்தம். சுவாமிக்கு 5 முகம் இருக்குது, சிவனுக்கு பஞ்சமோகம்ன்றது அங்கே சிவாக்னி தியானத்திலே வருது. 5 முகம் இருக்கு. பத்மஸ்தம் பஞ்சபக்திரம் தசபுஜ சகிதம். அதனால
சிவனுக்கு 5 முகம் இருக்கிறதால வாயில் தானே சாதத்தை ஊட்ட முடியும், ஆகுதி பண்ண முடியும். அந்த வாய் 5 வாயில் எந்த வாயை நீ முடிவு பண்ணிக்கிறதுங்கிறதுக்காக தான் 5 முகத்தில் நீ எந்த முகத்தில் ஹோமம் பண்ண போறியோ அந்த முகமாக இந்த அக்னி குண்டத்தை நினச்சிக்கணும். குண்டம் பூரா முகம், முகம்னா இங்கே முழு வதனம், பூர்ண வதனமாக வச்சுக்கணும் குண்ட ஆகாரத்தை. இன்னொரு முக சப்தத்துக்கு வாயின்னு ஒரு அர்த்தம். அதுக்கு தான் வக்திரம்டா. குண்டமானம் யதாபிலஷிதம் வக்திரம் பரிகல்பியான்னா ஈசான முகமாகவே பாவிச்சுக்கணும். மற்றத்துக்கு அகோர முகமாக பாவிக்கிறது, வாமதேவ முகமாக பாவிக்கிறதெல்லாம் பிற காரியங்களுக்கு. நம்ம பண்ணுற கோவில் அக்னி காரியம், பௌஷ்டிகம், சாந்திகம், தீட்சை, இதில் எல்லாமே ஈசான முகம்தான். ஈசான முகம் நடுவில் இருக்குது, மற்ற 4 முகமும் அதுக்குள்ள அந்தர்கதமாக இருக்குது. அப்போ ஈசான வாயில் தான் கொடுக்குறோம். மத்தியே கனக ஜிஹ்வாயாம் ஜோதிங்கிற மாதிரி ஒரு வாய் தான் இருக்குது. அந்த வாய் எங்கே இருக்குன்னா குண்டமானம் யதாபிலஷிதம். குண்டமானம் அளவு, குண்டம் எவ்வளோ அளவு இருக்கோ அவ்வளோ அளவுக்கு வாயு அளவும் இருக்கிறதா நினச்சிக்கணும். அப்போ தான் குண்டத்துக்குள்ளே போட்டது வாயு உள்ளே போட்டதாக ஆகும் இல்லையா? அந்த குண்டமானம்னா குண்டசிய மானம் அளவு, பிரமாணம்னு அர்த்தம். அந்த ஈசான முக தேவருடைய வாய் அந்த குண்டத்தினுடைய அளவு வரைக்கும் இருக்குன்னு அர்த்தம். அதே சமயத்தில் முகம்ங்கிறதுக்கும் வார்த்தை இருக்குது. எத்திர பஸ்மந்து தத் ஸ்ரோத்திரம், எத்திர தூமந்து நாசிகா, எத்திர அல்பஜ்வலிதம் நேத்திரம். அப்படி இந்த கண்ணு காது மூக்கெல்லாமும் இருக்குங்கிறதால குண்டத்தில் குண்டம் முழுசும் வாயாக நினைக்கிறது உண்டு, குண்டம் முழுசும் முகமாக நினைக்கிறது உண்டு. ஆக மொத்தம் ஒரு வாய் ஒரு முகம்ங்கிறது தான் நம்ம பாவனையில் இருக்கணும். மற்றதெல்லாம் எப்படி நமக்கு ஒரு துவாரத்தை வச்சுட்டு அந்நிய துவாராணி அஸ்திரேன சங்கட்டியான்னு பண்ணுறோமோ அதுபோல் மற்ற மாரணாதி கர்மாக்களில் அகோர முகத்தை வச்சுப்பா, தெக்க வச்சுப்பா, அப்படிலாம் இருக்குது. இங்கே ஈசான முகம்தான் நமக்கு. அடுத்தது விசேஷ தீட்சையில் சிஷ்யனுக்கு எக்ஸ்ட்ராவாக யஜ்ஞோபவீதம் தரால், அதை காலப்போக்கில் ஒன்றா எல்லாத்தையும் சேர்த்து ஒரே யஜ்ஞோபவீதமாக போட்டுக்கிறது சரியா? என்ன விசேஷ யஜ்னோபவீதம் தத்மான் வாக்கியம் இருக்கு. இவர் பிரபா வியாக்கியானத்தில் வரும்போது பிராமணாளுக்கு வந்து 7 சப்தசரம் புரோக்தம்ன்றாரு, பாக்கி பேருக்கு வந்து 3, 2, 1ன்றார். இப்போ சப்போஸ் தீட்சையில் விசேஷ தீட்சையில் 7 கொடுக்குறோம் அப்படின்னா அதை பிற்காலத்தில் ஒன்றா மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. போட்டது தான் பிரதிஷ்டிதம் போல தான் இது. நீ வந்து மற்ற 3 பூனல் 3 இழையில் போட்டுன்னு இருந்தா நல்லா கேட்கணும். வர்ணாசிரம தர்மம் ஸ்மிருதிக்கு விரோதம் கிடையாது. ஆகமம் ஸ்மிருதியோட ப்ளஸ்ஸாக தான் ஆகும். ஆகமம் ஸ்மிருதிப்படி நீ பூனலில் பிராமணன் நீ 3 தானே பூனலில் போடுற உபநயனத்திலே நீ 5 போட்டுன்னு இருந்தா இதுக்கும் 5 நூல் எடுத்துக்கலாம், 5 இழை. உபநயனத்திலே நீ ஆகமப்படி உபநயனம் பண்ணி 7 நூல் போட்டுன்னு இருந்தா இதுக்கும் 7 இழாவே 3 எடுத்துக்கணும். உனக்கு வர்ணாசிரம தர்மப்படி பூனல் விகிதமாயிடுது. ஒன்றை 3 இழையில் போட்டுக்கிறேன், ஒரு பூனல் 5 இழையில் போட்டுக்கிறேன், தீட்சா பூனலை மட்டும் நான் 9 இழையில் போட்டுக்கிறேன்னு பண்ணப்படாது. நீ 3 பூனல் பிரம்மச்சாரிக்கு 1, விவாகத்துக்கு 1, தீட்சைக்கு 1ன்னா 3 ஒரே தந்து கிரமந்தான் இருக்கணும். வர்ணாசிரம கிரமத்தில் நமக்கு பிராமணாளுக்கு 3ன்னு சொல்லியிருக்கா. சிவாச்சாரியாலாக இருந்தால் 5 தந்து 7 தந்துன்னு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது. கேட்டது அதுதானே. அதுக்கப்புறம் மாற்றிக்கிறதுங்கிறது கிடையாது. போட்டது தான். 3 போட்டு பழகிட்டா 3 போடணும். அன்றைக்கி மட்டும் மொத்தமாக பெருசாக 7, 9ன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பூனல் மாற்றிக்கிற போது 3ல் மாற்றக்கூடாது. குறைக்கிறதுக்கு விதி இல்லை. ஓகே, நீ தான் விதியை அவலம்பிச்சுட்டு முதல்ல பின்பற்றியாச்சே. பின்பற்றதில் தான் விடுறதுக்கு வழி இல்லை. அடுத்தது நமஸ்காரங்கண்ணா. நிர்வாண தீக்ஷா விதி அதில் வந்து சாந்தியதீத கலா சுத்திக்கும் சிக்காச்சேதனத்துக்கும் நடுவில் அந்த சிஷ்யனுடைய ஆத்மாவை வந்து அக்னியிலேருந்து எடுத்து சூத்திரதேகே சம்யோஜியான்னு வருதுண்ணா. ஆமாம். அதுக்கப்புறம் சிக்காச்சேதனம் பண்ணும்போது அந்த சூத்திரத்தோடு சேர்த்து அந்த ஆத்மாவும் அக்னிக்குள்ளே. சூத்திரத்தோட ஆத்மா வராது. சூத்திரத்திலேருந்து ஆத்மாவை சம்யோஜனம் பண்ணிட்டு சிகா பாவனை அங்கே மாறுது. அந்த வாக்கியம் இருக்கு அந்த இடம். அதாவது பிரம்மரந்திரம் வரைக்கும் அந்த சூத்திரத்தை கட் பண்ணிடுறோம். பாக்கி கொஞ்சம் சிகையில் கட்டி வச்சிருப்பா. அந்த சூத்திரத்தில் ஆத்மா இருக்கு. நீ கிரந்தி கல்பனம் எந்த பண்ணையோ கிரந்தி எல்லா வரைக்கும் தான் கத்திரிக்கோளால் கட் பண்ணுற. அந்த கிரந்திக்கு மேலே உள்ள கொஞ்சம் துணி இருக்குமோன்னா அதில் சூத்திர தேக வியாப்தியாக அவர் இருக்கார்.
அதுக்கப்புறம் அக்னியில் வந்துடுறது. அப்போ அவர் என்ன பண்ணுறார், அந்த ஆத்மாவை அக்னி சிகாந்த அக்ரஸ்தம் விபாவியான்னு இருக்கு பாரு, பாவனையினால் கொண்டு வந்துடுறார். அக்னி சிகாந்த பாவஸ்தம். எப்படி ஆத்மாவை வச்சு எப்படி பண்ண முடியும்? சிகாச்சேதனம்ங்கிறது அது சக்தி, திரோதாயி சக்தி ரூபா அப்படின்னு சொல்லி தானே அந்த சக்தியை இத்தனை அங்குலத்தில் கத்திரிக்கணும்னு இருக்கு. பார்ப்போம். இந்த புஸ்தகத்தை நான் இப்போ தான் பார்க்குறேன். இதில் ஏதாவது இப்படி வித்தியாசம் சொல்லு, நீ சொல்லு. என்ன சொல்லு? வாதசாந்தம் நீத்வா भ्रूमध्यमानीय रेचकेन उद्भवमुद्रया शिष्य सूत्रदेहे नियोज्य अभ्यर्च्य आप्यायनाय शिष्य शिरसि मूलेन औषधन्तेन अर्घ्यजलबिन्दुं क्षिप्त्वा स्थिरीकरणार्थं मूलेन आहुतित्रयं दद्यात्. இது வந்து இங்கே திருப்பியும் கொண்டு வந்து பாச சூத்திர தேகத்தில் சேர்த்தாச்சு. சாந்தி தீத கலா சுத்தி ஆயிடுத்து. அதுக்கப்புறம் என்ன ஆகுறது? அப்புறம் சிகாச்சேதா. சரி, இதில் வந்து சதா ஓம் ஹாம் ஹோம் சாந்தி சொல்ல. ஆத்மா எங்க இருக்கு? இப்ப சூத்திரத்தில் தான் இருக்கு. சரியா? அது சந்தேகம் இல்லையா? சூத்திரத்தில் தான் இருக்கு. அங்கேருந்து கொண்டு வந்து சேர்த்தாச்சு. இப்போ சிகாச்சேதம். ततः ओम हां हौं हां शान्तिदीत कलाशक्तिभ्यां नमः इति शुद्धां शान्तिदीतां अशुद्धया शिखारूपिण्या तिरोधानशक्त्या सन्धाय पश्चात् मायातत्त्वान्तम् आत्मतत्त्वाय नमः इति उपस्थाप्य अभ्यर्च्य मूलेन भाष्योच्चारेण विधिवैकल्यशुद्ध्यर्थम् अष्टोत्तरशतं हुत्वा सदाशिवतत्त्वान्तं विद्यात्वम् ओं ह्रीं विद्यात्वाय नमः इति उपस्थाप्य अभ्यर्च्य मूलेन उपांशोच्चारेण मन्त्रोच्चारवैकल्यशुद्धये अष्टोत्तरशतं हुत्वा शक्तितत्त्वान्तं शिवतत्त्वम् ओं हूं शिवतत्त्वाय नमः इति उपस्थाप्य अभ्यर्च्य मानसोच्चारेण मूलेन मानसवैकल्यशुद्धये साष्टशतं जुहुयात्. अत्रान्तरे तिरोधानशक्तेः तिरोधायकत्वनिवृत्तये मूलेन आहुतिशतं जुहुयात् इति गुरवः. ततः अध्वान्तस्थां सर्वाध्वव्यापिकां शक्तिं तदग्रे शिष्य चैतन्यं शुद्धस्फटिकमणिप्रख्यं सञ्चिन्त्य. இன்னும் கொஞ்சம் தாங்குது. என்ன நான் தான் நீ சொன்னேன். சுத்த शिष्य चैतन्यम शुद्ध स्फटिक मणिप्रख्यम. சிஷ்யம்னு சொல்ல, சிஷ்ய சைத்தன்யம்னு சொன்னார். அது கூட வைசிஷ்யத்தை சொன்னேன் நான். சப்ததா சிவா சிகா மந்திர. அந்த இடம் விட்டுட்டே நீ. இல்லை அந்த இடம் படி. அக்ரேன்னு தானே சொன்னார் அவர். சொல்லு. शुभर ततः शुभर முதல்ல ततः அத்வாந்தஸ்தாம் சர்வாத்வ வியாபிகாம் சக்திம் கமா போட்டுக்கோ அந்த இடத்துல சக்தியும் ததக்ரே சிஷ்ய சைத்தன்யம் சுத்த ஸ்படிக மணி பிரக்யம் சஞ்சிந்தியா. அப்படின்னா சக்தி தனியா இருக்கா, அதுக்கு முன்னாடி சைத்தன்யம் இருக்கு. அப்ப அந்த சக்தியை மட்டும், அந்த திரோதான சக்தி சிகாவை மட்டும் கட் பண்ணி தான் நீ ஆகுதி பண்றியே தவிர சிஷ்ய சைத்தன்யம் அதே மண்டைக்கு மேல அந்த இடத்துல அப்படியே தான் இருக்கு. அப்படியே தான் இருக்கு. அப்புறம் திருப்பி வந்து தான் நீ என்ன பண்ண போற, சிஷ்யனை குளிப்பாட்டு விட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ வந்து சிஷ்ய சம்யோஜனம் பண்ண போற. அதனால சூத்திரத்தோட சேர்ந்து சைத்தன்யம் உள்ள போயிடுதோன்னு சந்தேகம் அதானே? அது இல்ல. அதனால இங்க கரெக்டா திருப்பி ததஹ அத்வாந்தஸ்தாம் சர்வாத்வ வியாபிகாம் சக்திம் கமா போட்டுக்கோ. ததக்ரே சிஷ்ய சைத்தன்யம் சுத்த ஸ்படிக மணிப்பிரக்யம் சஞ்சிந்திய சப்ததா சிகா மந்திரித கர்த்தர்யா. யாரை கட் பண்ண போற? துவாதசாங்குலாத் அஷ்டாங்குலாத்வா ஊர்துவம் சிகாம் சித்வா. சிகே தான் சேதனை பண்ற. அந்த சிகா தான் என்ன சக்தி? திரோதான சக்தி. அதை தான் நீ கட் பண்ணி என்ன பண்ற? ஹோமம் பண்ற. அதனால ஒன்றும் சைத்தன்யம் இங்கே தான் இருக்கு. தந்துவ வர்த்துளீகரணம்லாம் சொல்லல பாரு. அதனால அது இல்லைன்னு அர்த்தம். அதே புக்கு தானே இது? அதே பெருசா போட்டிருக்கு. அதான். நமஸ்காரம். இந்த சிஷியனுக்கு வந்து குண்டத்திட்ட நிற்கும் போது மயக்கம் வந்தால் வந்து ஸ்தாலி பாகம் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. ஆமாம், மயக்கம் வந்தால் வரலாம், சிலருக்கு வரலாம். மயிர் கூச்சல் எரியலாம். ஒரு அடையாளம் சிம்டம் சொல்கிறான். ரொம்ப நாள் பண்ணிட்டு இருந்தால்னா அவன் டயர்ட் ஆகிடுவானேன்னு கொடுக்க சொல்லியிருக்க. கட்டாயம் இல்லை, வேணும் தெம்பாக இருந்தால் கம்முன்னு இருக்கலாம். அதை அப்படி கொடுத்தா சண்டேஸ்வரருக்கு அதை நிவேத்தியம் பண்ணலாமா? இல்லை, இவ்வாளுக்குன்னு பாகம் தனியாக இருக்கு. குருவுக்கு சிஷ்யாளுக்கும் ஒரு பாகம் வச்சிருக்கா. 3 பங்கு பண்ணி ஹோமத்துக்கு ஒரு பங்கு, நைவேத்தியத்துக்கு ஒரு பங்கு, ஹோம ஆகுதிகள்லாம் ஒரு பங்கு. குரு சிஷ்ய பாகம்னே ஒன்று இருக்குது. அதை அவர் கொடுப்பார், அவர் பங்கு.
நைவேத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவருக்கும் ஒரு பங்கு எடுத்து வச்சாச்சு. அதுக்கும் அந்த சண்டேஸ்வரர் நிர்மால்யத்துக்கும் மால்யம் தோஷம்லாம் வராது, உச்சிஷ்ட தோஷம்லாம் கிடையாது. ஏன்னா இவாளும் சிவாம்சம் தான், பஞ்ச அதிகரணத்தில் இவா 2 பேரும் இருக்காள். ஓகே, நமஸ்காரம். நமஸ்காரம். சிவபூஜை உண்டுன்றது நிர்வாண தீட்சைக்கு அப்புறம் உறுதியானது. சிவபூஜை செய்ய வேண்டிய எந்த காலத்தில் செய்வது சிறப்பாகும்? நிர்வாண தீட்சை பரியந்த ஏன் விசேஷ தீட்சையே உண்டு வரலையா? விசேஷத்துக்கே உண்டுன்னு சொன்னானப்பா. விசேஷ தீட்சை பண்ணாலே அவன் எப்போ பண்ணுறதுன்னு கேட்குறான். ஓ, எந்த நேரத்தில் பண்ணுறதுன்றியா? எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறியோ நல்லது, எழுந்ததுலேருந்து எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறியோ நல்லது. சன்னியாசிகள்லாம் 12 மணிக்குள்ளே கூட பண்ணுவா உச்சி காலத்தில். அவளுக்கு எதிகளுக்கு வேறு. நம்ம பௌதிகன் கிரகஸ்தன்லாம் கூடுமான வரைக்கும் முதல் யாமத்தில் பண்ணிட்டா உத்தமம். 6 to 9. அப்புறம் நமஸ்காரம். சரி, கேள்வி இருக்கட்டும். முன்னாள் அதிவாசம் பண்ணுறோம், அப்போயே சமய விசேஷ தீட்சை ஆகிடுது. மறுநாள் காலையில் ஸ்நானம் பண்ணிட்ட அப்புறம் குரு ஒன்று லிங்கம் கொடுக்கல, ஆனால் உனக்கு விசேஷ தீட்சை ஆகிடுதுப்பா, சிவ பூஜை பண்ணணும்னு சொல்கிறா, இது உண்டா? மறுநாள் காலையில் அவர் இன்னும் பாசசூத்திரத்தோட இதாக இருக்கார், அது டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க. அல்ல, விசேஷ தீட்சையை பண்ணிவிட்டு 1 வருஷம் 2 வருஷம் சென்று கூட நிர்வாண தீட்சை பண்ணுவாள். அப்படி பண்ணும் பொழுது அந்த விசேஷ தீட்சை எடுத்தவனுக்கு ஆரம்பத்தில் ரொம்ப சூரனாக ரொம்ப நான் பண்ணுறது தானோன்னு ஆசையாக ரொம்ப பக்தியாக காட்டுவான். நான் தானே இன்னிலேருந்து நான் சிவபூஜை பண்ணுறேன்னு நான் விடுவான் விசேஷ தீட்சை ஆகிட்டு. அதுபோல் ஒருத்தவன் பண்ணிட்டு இருந்தா தப்பு கிடையாது. அவன் தானே பண்ணிட்டு இருந்தான்னா 1 வருஷம் சென்று இவர்கிட்ட பண்ணிக்கிறான் இல்லையா? அப்போ பண்ணும்போது காலம்பரை எப்படி உன்னுடைய நித்தியான்மீகத்தில் முடிச்சுட்டு வாழ்கிறாரோ அதே போல் நீ சிவ பூஜை பண்ணிட்டு இருந்தால் முடிச்சுட்டு வாழ்னுறார். ஏன்னா விசேஷ தீட்சைக்கு மேலே போகிறதால நீ தொடர்ச்சியாக பண்ணுற போது நீ போய் சிவ பூஜை பண்ணிட்டு வான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் அவர் கற்றுக் கொடுக்கலையே. விசேஷ தீட்சையில் கற்றுக் கொடுக்கறதுக்கு பாடம் இருக்கா? இல்லை. விருப்பப்பட்டால் ஸ்வீகரிக்கலாம், கட்டாயமாக ஸ்வீகரிச்சுக்கணும். அவன் அதோட விச்சித்தியாகி அப்புறமா காலாந்தரத்தில் நிர்வாண தீட்சை பண்ணிக்கிறதாக இருந்தால் சிவ பூஜையை எடுத்துட்டு போகணும். யாகத்தில் குருக்கிட்ட எடுத்துட்டு போகணும். தத்தேஜ குருநாள் இங்கேன்னு தான் சொல்கிறார். ஆகையினால் எடுத்துன்னு போயிட்டு இருந்தான்னா அந்த பூஜையை பண்ணலாம், திருப்பியும் தொடரலாம், அது தப்பு கிடையாது. இப்போ கைலாஷ் கேட்ட கேள்வி உங்களுக்கு கேள்வி தெரிஞ்சா அவங்க எல்லாருக்கும் கேள்வி புரிஞ்சுதா? என்ன கேள்வினா, முன்னாள் சாயங்காலம் அதிவாச யாகம் பண்ணும் பொழுது சமய தீட்சை பண்ணி வைக்கிறோம், விசேஷ தீட்சை பண்ணி வைக்கிறோம், நிர்வாண தீட்சையினுடைய அதிவாச யாகம் பண்ணிடுறோம். பண்ணிட்டு இந்த சூத்திரத்தில் கல்யா சம்யோஜனம் ஆகி அந்த சூத்திரத்தை கொண்டு போய் யாகேஸ்வரர் கையில் வச்சிடுறோம். மறுநாள் கார்த்தால இன்னும் யாகம் முடியல, மறுநாள் கார்த்தால 2ஆம் காலம் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு நிர்வாண தீட்சையினுடைய முக்கிய யாகம் நடந்து முடிய போகுது. கார்த்தால எழுந்தோன்னா குரு என்ன சொல்றாருன்னு, எந்த குரு சொன்னார்னு தெரியல. அதுக்கு இல்லப்பா, இல்ல சொப்பனம் தான் கேட்க சொல்லி இருக்கே தவிர சிவபூஜை பண்ணியான்னு சொல்லல. அவருடைய கேள்வி என்னன்னா, மறுநாள் கார்த்தால எழுந்தும்போது நிர்வாண தீட்சைக்கான மேற்கொண்ட அங்கங்கள் தொடர்றோம். அப்ப குரு என்ன சொல்றாருன்னா, உனக்கு நேத்தி சாயங்காலமே சமய விசேஷம் ஆயிடுத்துன்னு குரு சொல்றாராம். எந்த குரு சொன்னார் அப்புறம் சொல்றோம். என்ன குரு அப்போ மறுநாள் கார்த்தால முன்னாள் சாயங்காலம் விசேஷ தீட்சை முடிஞ்சதுனால மறுநாள் கார்த்தால சிவ பூஜை பண்ணணுமா அப்படின்னு கேள்வி பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டாரு. பண்ணணும்னு சில பேர் சொல்றாங்க. எங்க தாத்தா சொல்லல, நானும் உனக்கு லிங்கமே கொடுக்கல, நீ எப்படி பூஜை பண்ண? நான் சொல்லிடுறேன். கேள்வி, இந்த கேள்விக்கு வாத்தியார் என்ன பதில் சொன்னார்னு நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நாம சமய சூழ்நிலையினால எல்லாத்தையும் சேர்த்து பண்றோம். ஆனா சமய தீட்சை தனி, விசேஷ தீட்சை தனி, நிர்வாண தீட்சை தனி. அப்ப சமய தீட்சை பண்ணிட்டு அப்புறம் விசேஷ தீட்சை பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு அவன் பரீட்சை பண்ண சொல்றார். சமய தீட்சைக்கு பரீட்சை தேவையில்லை, விசேஷ தீட்சைக்குள்ள ரொம்ப பரீட்சை தேவையில்லை. நிர்வாண தீட்சைக்கு பரீட்சை பண்ணிட்டு தான் சம்பத்சரோஷிதம் சம்பத்சரோஷிதஸ்ய நிஜ சிஷ்யஸ்ய அப்படின்றார். அப்போ அப்படிதானே வருதுங்க. ஆமா ஆமா. அதனால 1 வருஷம் அவனை பரீட்சை பண்ணணுன்றதுனால 1 வருஷம் கவிச்சர் நிர்வாண தீட்சை பண்ணணுன்றதுனால இந்த கேள்விக்கான இடம் இல்லைன்னு தெரியுது. நம்பர் 1. நம்பர் 2, நீ கேட்குற பட்சத்திலேயே கூட சேர்த்து பண்ற பட்சத்தில் வராது. ஏன் அப்படின்னா, முன்னாள் நிர்வாண தீட்சை, அதாவது மறுநாள் நிர்வாண தீட்சையினுடைய பிரதான யாகம் பண்ணணும். அதுக்கு அங்கமா முன்னாள் சாயங்காலம் அதிவாசம் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. நிர்வாண தீட்சை பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி
விசேஷம் பண்ணணும், அதுக்கு முன்னாடி சமயம் பண்ணணுன்ற கட்டாயத்தினால விசேஷ தீட்சை முடிச்சிருக்காளே தவிர விசேஷ தீட்சையினுடைய பூர்ணாகுதி ஆகவே இல்லையே இன்னும். விசேஷம் முடிச்சு நிர்வாணத்துக்கும் அதிவாசம் பண்ணிட்டேன். அது சொல்றேன். இப்போ ஒருவேளை நீங்க ஒன் பிரகாரமே 2 வேளை விசேஷ தீட்சை பண்றோம்னு வச்சுப்போம். 2 வேளை விசேஷ தீட்சை மட்டும் பண்றார், ஒரு நாள் அதிவாசம் பண்றார். அதிவாசம் பண்ணிட்டு ஒரு நாள் சிக்ஷ பிரவேசம் எல்லாம் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. பண்ணாலும் கூட இந்த விசேஷ தீட்சை மட்டும் பண்ணும் பொழுது அது தத் சம்பந்தமா இருக்கக்கூடிய பூர்ணாகுதியோ விசர்ஜனம் ஆகவே இல்லையே இன்னும். இப்போ அதே தானே நிர்வாண தீட்சாங்கமாக பண்ணும்பொழுது அப்படி தானே. அப்போ முன்னாள் விசேஷ தீட்சை பண்ணதுனாலேயே அது பூர்த்தி அடைஞ்சிடுத்துன்னு மனசில் வாங்கிக்கிறது தப்பு. அது மட்டும் இல்லை, அங்கே பாசசூத்திரத்தை வாக்கியேஸ்வரர்கிட்ட வச்சு பாதுகாக்க சொல்லியிருக்க. நீ எப்படி தனியாக வந்து சிவ பூஜை பண்ணுவ? இந்த வெறும் தேக கர்மா தான் பண்ணலாம். பாசசூத்திரம் இன்னும் திருப்பி கட்ட போறான். நிர்வாண தீட்சையோட சேர்த்து பண்ணக்கூடிய விசேஷ தீட்சை கூட இன்னும் முடிவடையிலைன்னு மனசுல வச்சுக்கணும். முடிவடையில் அது முடிவடையிலன்னு தான் வச்சுக்கணும். சுவாமிக்கு பூஜை பண்ண நிர்மால்யத்தை ஆச்சார விஷயானவா சாப்பிடலாமா கூடாதா? நிர்மால்யம் சாப்பிடலாமா கூடாது? நிர்மால்யான்னு எதை சொல்ற? சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணது தான். நிவேத்தியம் அன்னத்தை சாப்பிடக்கூடாது. அப்போ சண்டை. அன்னத்தை ஜலத்தில் தான் போடணும். ஒரே வார்த்தை, அன்னம்லாம் நைவேத்தியம் கிடையவே கிடையாது. அப்புறம் ஏன் நம்மளவா சாப்பிட்டுக்கலாம், சிவங்கோவிலில் பண்ண கூட அன்னாபியம்னா கொண்டு போய் குளத்தில் தான் போடுறோம். சில பேர் சாப்பிட்லான்னு சொல்கிறா, சாப்பிடக்கூடாதுங்கிறது தான் முறை. ஒரே வார்த்தை தான். சுவாமிக்கு எவ்வளோ நைவேத்தியம் பண்ணாலும் அதை கஜத்துக்கோ யானைக்கோ குளத்துக்கோ போட்டுடணும். அம்பாள் கோவிலில் பிள்ளையார் முருகன் கோவில் நைவேத்தியத்தை ஆற்றுக்கு எடுத்துன்னு போங்க. அதான் அதனால தான் இவெல்லாம் அரிசி வாங்க ஆரம்பிச்சிட்டான். தொடக்கூடாதுங்கிறதால தான் அரிசியாக கொடுன்னு வாங்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டான். சுவாமிக்கு நைவேத்தியம் குறைஞ்சி போச்சு. சுவாமிக்கு நம்ம என்ன தான் பண்ணாலும் ஆற்றுக்கு வரும்போது பிரகிருதி தத்துவத்துக்கு வந்துடுறான், பிரகிருதி பாவத்துக்கு வந்துடுறான். அதனுடைய மலம் அது நிர்மலம் தான். அதை உபயோகப்படுத்துறது கஷ்டம். அதை ஒரு பறிக்க விடாமல் சுத்தமாக ஆற்றுக்கு கொண்டு வருதுங்கிறதெல்லாம் வழக்கத்தில் ஏதோ இருக்குது சாஸ்திரம். அது ஆனால் 6 நிர்மால்யத்தில் என்ன நிர்மால்ய விதி பெரிய வாக்கியார்த்தங்கள் இருக்குது. ஏன் ஜெகர் நீங்கள் சொல்கிறதுன்னா சொல்ல நிர்மால்ய கருத்து என்ன உண்மை சொல்லுங்க. 6 விதம் இருக்கு. நிர்மால்யம் வந்து ரொம்ப சிரமமான நிர்மால்ய நிர்ணயம்ன்றது ரொம்ப சிரமமாக தான் இருக்கு. அபய தீட்சிதர் சிவார்ச்சனா சந்திரிக்கால நிர்மால்ய போஜன விதினே போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 12 பக்கத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். நிர்மால்ய போஜன விதின்னு நிறைய வாக்கியங்கள் எடுத்து சொல்றார். அண்ணா சொன்ன மாதிரி நிர்மால்யத்தை பிரிக்கிறார். அது வந்து நிர்மால்யம் வந்து 6 விதமா பிரிக்கிறார். அதுல வந்து சண்டோச்சிஷ்டம்னு சண்டேஸ்வர நைவேத்தியம் பண்ணதை தொடவே கூடாதுன்னு சொல்லிட்டார். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணதுல தேவஸ்வம் தேவதா திரவியம்னு ஆரம்பிக்கும் ஸ்லோகம். தேவஸ்வம் ஒரு நிர்மால்யம், தேவதா திரவியம் ஒரு நிர்மால்யம், நைவேத்தியம் ச நிவேதிதம். நைவேத்தியம் அதாவது ஒரு 10 படி வரைச்சிருக்கோம், அதில் கொஞ்சம் கொண்டு போய் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றோம், அது நிவேதிதம். அங்க பாக்கி இருக்கிறது வந்து நைவேத்தியம், அதுவும் வந்து நிர்மால்யம் தான். அது 4 எடுத்து அப்புறம் சண்ட திரவியமா சண்டத்ரவியம் பகிக்ஷிப்தம்னு அதை சுவாமி புஷ்பத்தை எடுத்து வெளியில போட்டுரும். அது ஒன்று. சண்டிகேஸ்வரருக்காக லிங்க சுத்தி பண்ணும் பொழுது இந்த அங்குஷ்டத்தினால எடுத்துட்டு பழையத்தை வந்து இந்த 2 வங்குலினால எடுத்துட்டு வைக்கிறோம் இல்லையா, அப்போ அந்த புஷ்பத்தை பழைய புஷ்பத்தை சண்டார்த்தம் ஐசான்யாம் நிக்ஷிப்பியான்னு வாக்கியமே வருது பிரயோகத்தில். அது வந்து சண்டிகேஸ்வரருக்குன்னு வச்சிருக்க விஷயம். இது எல்லாமே நிர்மால்யம்னு சொல்லிட்டு நிர்மால்யம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கடைசியா ஒன்று வந்திருக்கு. அதை நிர்ணயம் முடியல தான். அதாவது தீட்சை ஆகாதவா சாப்பிடக்கூடாதுன்னு வந்திருக்கு, ஒரு இடத்துல தீட்சை ஆனவாலும் சாப்பிடக்கூடாதுன்னு வருது. கடைசியில் சப்போஸ் நீங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கா சிவ பாவனையோட சாப்பிடலான்ற மாதிரி ஒன்று வருது. நீயா தன்னையே சிவனாக நினைச்சுண்டு சிவனுக்கு நைவேத்தியம் பண்றது நீயா சிவனா நினைச்சுன்னு பண்றதா தான் சாப்பிடலான்றது அன்ன விஷயம். பாக்கி பல விஷயங்கள் அது இல்லை. ஒன்று முக்கியமாக காரணாகமத்தில் சொல்கிறார், பூஜையை 9 விதம்ங்கிறார். 9 விதம்னு சொல்லி பூஜை முடிஞ்சிட்டு வந்த உடனே சிராத்தத்தில் எப்படி 2 இலை போட்டு பரிமாறி பித்திருக்களுக்கு போடுறோமோ அது போல் அந்த பூஜை பண்ணவனை உட்கார வச்சு சாதம் போட்டு ஷட்ரசோபேத்தமாக இந்த தீர்த்தம் போட்டு சாதம் போடுறது இருக்குது. அந்த அன்வாகாரியந்தமான பூஜை உத்தமோத்தம பூஜைங்கிறா. அப்படி அதுக்கு தான் சுவாமிக்கு தளிகை பண்ணிவிட்டு அதை சாப்பிட்ற மாதிரி இவனுக்கும் எல்லாம் இருக்கும். ஆனால் தேவஸ்வம்னா சொத்து, அவருக்குன்னு கொடுத்ததை அவர் சிஷ்யர் முதல் மரியாதை சண்டிகேஸ்வரருக்கு தான். நம்மளுக்கே அந்த பாவனை தெரியும்.
இது சுவாமி சாப்பிட்டது, சுவாமி உச்சிஷ்டம், சுவாமி இதுன்னு தெரியும். சுவாமி இதை வாங்குகிற முதல் அதிகாரம் சண்டிகேஸ்வரருக்கு தான். அவர்கிட்டேருந்து நம்ம வாங்கினா தான் உண்டு. அப்போ நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அங்கே விபஜன கிரமம் நமக்கு தான் இருக்குது. வைதிகத்திலையோ மற்ற ஸ்மிருதியிலையோ இல்லை. ஆத்மபாகம் கேவலகிருத்தேன்னா பாத்திராந்தரே சம்ரட்சியான்னு வர்றார். அப்போ இங்கே அது உச்சிஷ்டமும் ஆகாது, இதனுடைய சேஷமும் ஆகாது. விதி வாக்கியம், ஸ்பெஷல் விதி பண்ண உடனேயே தட்டில் கொட்டு 3ஆக பிரிச்சுடுன்னு வர்றார். அப்போ நீ 3ல் 2 யூஸ் பண்ணாலும் உனக்குன்னு உள்ள பாகத்தை தான் நீ சாப்பிடலாம். அதுவும் சுவாமி தானே. அதுலேயும் ஸ்தாலிபாக பூஜை பண்ணியிருக்க, அதுவும் தேவஸ்வம் தானே. இந்த நிர்மால்ய வாக்கியம் அதுக்கும். சிவலிங்கத்து தலை மேலே வைக்கிறது அன்னாபிஷேகத்தில் மட்டும் ஏன் கொண்டு போய் குளத்தில் போடுறீங்க? அது ரொம்ப பரம உச்சிஷ்டமாச்சேன்னு சாப்பிட்ற வேண்டியது தானே. சாப்பிடலையா யாரும்? அன்னலிங்கம் பண்ணுறோம், கொண்டு போய் நித்தியோத்சவம் பண்ணிட்டு ஏன் குளத்தில் கரைக்கிறோம்? குளத்துலையோ யானைக்கோ இதுதான் கொடுக்க சொல்லியிருக்கு. அந்த அளவுக்கு அன்றைக்கே பயந்துருக்கா, அன்றைக்கே பெரியவா பயந்துருக்கா. ரொம்ப அதிசிஷ்டாலாக இருந்தவா சாப்பிட்ருக்கலாம். இன்றைக்கி நம்ம அங்கேருந்து தெரு வழியாக ஆற்றுக்கு கொண்டு வர்றது, அதை யார் தொடுறா, எப்படி இருக்குது, விநியோகமெல்லாம் பார்த்துன்னு இருக்க முடியாது. அதனால் இந்த யுக தர்மத்துக்கு இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சுவாமி, அதுக்கு தான் அந்த காலத்தில் அக்ரஹாரத்தில் ஒரு பழக்கம் இருக்குது. நைவேத்தியம்லாம் பண்ணிட்டு வந்தால் கூட சுவாமி கோவிலுக்கு கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் கொடுத்துருவா. அம்பாள் கோவிலில் நிறையா வச்சு நைவேத்தியம் பண்ணுவாள், அதை எல்லாருக்கும் கொடுத்துருவா. சுவாமிகிட்ட பண்ணதை குருக்களை நீங்கள் வேணால் எடுத்துக்கோங்கன்னு பயந்துடுவா. இது வழக்கத்தில் இருந்திருக்கு. இவனும் எடுத்துக்காமல் அங்கே உள்ள பசுமாட்டுக்கு காலை யானைக்கு போட்டு வந்துடுவான். இப்படி பயந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இந்த படிக்கணக்கு அரிசி கணக்கெல்லாம் குறைய எனக்கு சாதம்லாம் வேண்டாம், அரிசியாக கொடுத்துடுன்னு இப்படி வாங்க ஆரம்பிச்சுட்டா. அங்கே மேக்கிங் அளவு குறைஞ்சி போச்சு பிரசாதத்தினுடைய. இப்படி எல்லாம் இருக்குது. இந்த காலகட்டத்துக்கு என்னுடைய கருத்து, நிர்மால்யம் சாப்பிட்றதுனால தவறு இல்லைன்னா அந்த சாதத்தை தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது. அதில் அபிலாஷங்கிறது அப்படியே இருந்தாலும் சிவ பூஜை பண்ண உனக்கு மட்டும்தான் வரும். ஆத்துக்காரி இருப்பா, பசங்க இருப்பா, அதீட்சித்தாலும் இருப்பா, அதீட்சித்தால் தொடுவா. வீட்டுக்குள்ளே வர்ற போது அதனுடைய மால்ய கிரேடு குறைய வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய வாதம். கோவில்லையே ஒரு இடத்துல உட்கார வச்சு உனக்கு ஷட்டசோபேதமாக அன்னத்தை பரிமாறும்போது நீ அதை போட்டு சாப்பிட்டா கூட தப்பு இல்லை. துவாரத்தை கோபுரத்தை தாண்டி வெளியே வந்துட்டா நீ பிராகிருத பாவம் வந்துடுறது உனக்கு. அப்படி தான் என்னுடைய கருத்து, வேற ஒன்றும் இல்லை. நடந்ததுன்னா உங்களுடைய அனுபவங்கள் சொல்கிறது உண்டு. இப்போ இந்த 3 நாட்கள் இந்த காரியசாலா நடந்தது. உங்களுடைய அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் ஃபில்அப் பண்ணிட்டீங்களா? உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது? இந்த 3 நாள் பாடங்கள் எப்படி இருந்தது? தங்குற வசதி எப்படி இருந்தது? அடுத்தது எது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு 2-3 பேர், நேரம் கம்மியாக இருக்குது, சொன்னால் இதோட முடிச்சுக்கலாம். இது மாதிரி இப்போ சிவதீட்சை அண்ணா அங்கே பாடசாலை பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட நாங்கள் படிப்போம். அண்ணா அப்பப்போ சொல்லுவார். சமயம் விசேஷம் வரைக்கும் அந்த அனுபவங்கள் கொஞ்சம் இதாக இருந்தது. இங்கே வந்தது ஃபுல்லாக கிளியர் ஆச்சு. நிர்வாண தீட்சை இப்போ தான் முதல்ல கிளாஸ் புதுசாக படிப்போம் பிரயோகமாக. இப்போ அர்த்தம் புரிஞ்சு இப்போ பார்த்தது முதல் நல்ல அனுபவமாக இருந்தது. அதுக்கடுத்து பொதுவாக இப்போ கிரியாபாதம் அப்படின்னு பார்த்தோன்னா மண்டலம் வரைஞ்சி காமிக்கலாம், அது ஒருத்தர் டெலகாஸ்ட் பண்ணலாம், அதை பார்க்கலாம். இப்போ தீட்சையெல்லாம் நினைக்கும் போது இப்போ ஏதாவது வரைஞ்சி மற்றவளை புரிய வைக்க முடியும்னா எனக்கு அது முடியாதுன்னு அப்போ தோணுச்சு. ஆனால் சிவன்மலை அண்ணா பண்ணி காமிக்கும் போது அந்த ஆத்மானம் அந்த ஸ்புரத்தாரகாரமாக இருந்ததுன்னா அந்த ஜோதி அந்த ஒரு இதையும் டயக்ராமாக அப்படி பண்ணி காமிக்கலாம் அப்படின்றதும் அந்த ஒரு ஐடியாவும் எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த இதிலேயே அண்ணாவுடைய ஞானபாத சதஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். 2 இடத்துல ஞானபாதம் சதஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த தீட்சை இமாரி இந்த பிராசாத ஸ்லோகி இந்த கொஞ்சம் கஷ்டமான கிரந்தங்கள்லாம் இன்னும் இமாரி வாய்ப்பு கிடைச்சா இன்னும் சந்தோஷமாக எங்களுக்கு ஞானம் கிடைக்கிறதுக்கு நாங்கள் இன்னும் பிரார்த்தனை. ஆச்சாரிய சத்குருபியோ நமஹ. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த 2-3 நாள் நிறையா மடம் திறந்த வெள்ளம் போல் அண்ணா பல ஞானத்தை ஊட்டிகிட்டே இருந்தார். இன்னும் இப்போது நம்ம அந்தியஷ்டி தீட்சை வாங்கிக்கிறோம், அந்தியஷ்டி பண்ணிக்கிறோம், 2 அந்தியஷ்டியும் பண்ணிக்கிறோம், வைதிக அந்தியஷ்டியும் பண்ணிக்கிறோம், ஆகம் அந்தியஷ்டியும் பண்ணிக்கிறோம், பண்ணி வச்சுருக்கோம். சரி,
அதே மாதிரி இந்த 16 சம்ஸ்காரங்கள் வந்து வைதிகத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டுருக்கோம். ஆகமக்தமாகவும் ஆச்சாரியர் ஸ்ரீமத் அகோர சிவாச்சாரியர் பண்ணியிருக்கார். அதை பற்றின ஒரு ஒர்க் ஷாப் இருந்தால் நல்லா இருக்கும். இப்போது தீட்சை ஆனதுக்கப்புறம் அந்தியஷ்டி ஆனவா அந்தியஷ்டி காலத்தில் வந்து 2 அந்தியஷ்டியும் பண்ணிக்கிறா. ஆனால் இப்போது ஒரு சில கொங்கு தேசங்களில் வந்து அவள் ஸ்ராத்தமே சைவ ஸ்ராத்தமே வந்து 2 அக்னிலையும் ஏகதேசமாகவே பண்ணிக்கிறா. அதை பற்றின சில சந்தேகங்கள்லாம் இருக்குது. அதுக்கு தனியாகவே ஒரு ஒர்க் ஷாப் வச்சான்னாக்கா சௌரியமாக இருக்குன்னு பிரின்ஸிபல் சாரை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்ம சபாபதி நமஹ. இந்த 3 நாளுமே ரொம்ப எங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகமாக இருந்தது இந்த தீட்சை விஷயத்தில். அது மட்டும் இல்லாமல் இந்த தீட்சை அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு சம்ஸ்காரம் பண்ணுவா, தீட்சை ஆனால் நம்ம பூஜைலாம் பண்ணலாம், இப்போ விசேஷ தீட்சை ஆனால் 2 பூனல் போட்டுக்கலாம் அப்படி தான் சாமிகிட்டலாம் பூஜை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். இந்த தீட்சைக்குள்ளே இன்னும் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு ரொம்ப அருமையாக இந்த 3 நாளுமே எல்லாருமே சூப்பராக புரிய வச்சாங்க. அது எப்படின்னு இப்போ அண்ணா சொன்னார், இப்போ பத்தியோட தன்மை என்னென்னா அறிந்ததை அறிவிப்பது பத்தி தன்மை. அதுபோல் இங்கே அனைவரும் பத்தியாக இருந்து எங்களை போல பசுக்களுக்கு அறிந்ததை அறிவித்தார்கள். அறிவிப்பதை அறிந்து கொள்வது பசுத்தன்மையாக இருந்து நாங்களாம் மிக அருமையாக தீட்சையோட விஷயத்தை அறிந்து கொண்டோம். அதே போல் எல்லாமே தங்குற வசதி சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த இடத்துல 3 நாளுமே ரொம்ப ஒரு அந்த ஞானம் கொஞ்சம் எங்களுக்கு வளர்ந்துருக்கு. சம்ஸ்கிருத ஞானம் இன்னும் கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணிக்கணுன்ற ஆசை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுபோல் இந்த தீட்சைலாம் படிக்கணும்னா அதுக்கு வியாக்கியானம் தெரிஞ்சிருக்கணும், சம்ஸ்கிருதம் நல்லா தெரிஞ்சிருக்கணும், இன்னும் நிறைய ஆர்வம் வந்திருக்கு. அதுபோல் அண்ணாலாம் இப்போ பேசுகிறான்னா நாங்களாம் இப்போ உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 3 நாளுமே வந்த எல்லாருமே அப்படியே ஒரு மெய் சிலுக்கிற மாதிரி தான் பேசினோம். அதுபோல் நம்மளாவும் பேசணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு எண்ணம் வந்திருக்கு. पूर्वोक्तवत् ममापि शिवदीक्षा एवं समयदीक्षा एवं विशेषदीक्षा च पूर्वं मया कृता इत्युक्तौ साधकत्वेन कृता. इदानीं तु निर्वाणदीक्षा तु इदानीं मया किं परिचितः इत्येव वक्तव्यं. यतोहि तत्रापि तत्र पूर्वपक्षसहितं एवं सिद्धान्तसहितम् अत्र अभ्यस्तमिति तत्र मम प्रमोदः. एवं तत्र निर्वाणदीक्षायाम् एकः विषयः वर्तते. तत्र अस्थानमिति किञ्चित् पदं विद्यते. तस्य कः अर्थः इत्युक्तौ तत्र शान्त्यतीतकला एवं शान्तिकला तदधः यत् स्थानं वर्तते. एवं विद्याकलोपरि इत्युक्तौ निवृत्तिकला एवं प्रतिष्ठाकला तदुपरि विद्याकला. तदुपरि विद्यमानस्थानस्य अस्थानमिति नाम. तस्य भवनामसंज्ञा इति नास्ति. अतः तत्र किं तत्र प्रतिबन्धकत्वं भवति पशोः इत्युक्तौ ईश्वरमुक्तिप्राप्तये तदर्थम् आहुतिः देया इति सः विषयः अपि इदानीं मम नूतनतया अधीता इति सन्तोषः. एवं ईदृशः कार्यक्रमः इतः परमपि कारणीयः इति मम प्रार्थनां विज्ञाप्य धन्यवादम् उक्त्वा नमस्कारः. नमो नमः. मया अत्र सम्पूर्णतया भागं गृहीतुम् अशक्तं. विद्यालयम् अहं कार्यं करोमि, अतः आगन्तुं न शक्तमासीत्. तथापि सायं यदा अहम् आगतवान् अस्मि तथा अत्र ये च विषयाः उक्ताः पूर्वं श्रुतपूर्वाः आसन्. परम् इदानीं प्रायः मया सर्वमपि इदानीं विस्मृतं. प्रांशुपालमहोदयैः अस्मिन्नेव स्थाने मासद्वयात् वा एकस्याः पाठशालायाः प्रमाणपत्रवितरणे एतदुक्तं. मया पाठशालायां समाप्य यदा अहम् अत्र आगतवान् वास्तुशान्ति तत्र 35
ध्यानश्लोकाः सर्वमपि कण्ठस्थीकृताः यदा अहम् अत्र आगतवान् सर्वमपि विस्मृतवान् इति तेन उक्तं महोदयैः उक्तं तद्वत् यदा अहं पाठशालातः अत्र आगतवान् पाठशालापाठः किञ्चित् विस्मृतः कलाशालां समाप्य यदा बहिर्गत्वा तत्र बहिः गत्वा अन्यत्र लौकिकप्रवर्तनम् आसीत् तत्र शास्त्रपाठमपि विस्मृतम् इदानीं परं यदा यदा समयः लभ्यते तदा अत्र आगत्य केवलं श्रवणं यदा वा उच्यते महाभारते शतेषु जायते शूरः सहस्रेषु च पण्डितः वक्ता दशसहस्रेषु श्रोता भवति वा न वा इति इत्युक्तप्रकारेण श्रोता भवितुम् अर्हतां प्रार्थनाय अत्र आगतवान् अस्मि धन्यवादः अस्मिन्नेव कार्यक्रमे दीक्षाविषये मम किञ्चित् ज्ञानम् आगतम् इति मन्ये कुतः इति चेत् पूर्वं दीक्षाविषये किमपि मया न अधीतम् इदमेव प्रथमतया मया इदं पाठादिकं श्रुतं वर्तते तत्रापि सर्वांशेन न ज्ञातं परन्तु किञ्चित् यत् सुलभतया अस्ति तद् ज्ञायते तदनन्तरं गुरुचरणैः यत् प्राक्टिकल् सेशन् इति अत्र यथा वा समयदीक्षा विशेषदीक्षादिकम् अत्र इदम् उक्त्वा अत्र ग्रन्थपङ्क्तिर्वर्तते अस्याः पङ्क्तेः कुत्र तात्पर्यमस्ति इति ज्ञातुं न शक्यते केवलं पठित्वा तत्र गुरुचरणैः यदा क्रियादिकं क्रियते तस्मिन्नेव समये इदानीं किं कर्तव्यम् इति संस्कृतभाषया तथा सुलभतया यथा सर्वेषाम् अवगतिर्भवति तथा वदन् ते उक्त्वा एवं कार्यादिकं कुर्वन्ति तस्मिन् समये दृश्यते चेदेव सम्यक् ज्ञायते एवमेव कर्तव्यं वा इति तत्र मूलपङ्क्तिं पठित्वा यथा ज्ञानं नास्ति चेदपि अत्र इदानीम् एतेषां इदं कृतं वर्तते प्राक्टिकल् रूपेण तद् दृष्ट्वा सम्यक् अवगन्तुं शक्यते इति सः विषयः सम्यक् आसीत् अस्मिन् कार्यक्रमे एवमेव अत्र इतः परं एवम् अत्र दीक्षाविषये अत्र व्याख्यानादिकम् अस्ति प्रभाव्याख्या अस्ति तत्रापि सर्वांशेन अत्र एवम् अत्र समयः नास्ति इति कारणात् केवलं मूलपङ्क्त्यर्थाः समन्विताः वर्तन्ते तत्र यदि समयः अस्ति चेत् अत्र इतः परं व्याख्यानस्थविशेषांशादिकं स्वीकृत्य तत्र कार्यक्रमादिकं क्रियते चेत् इतोपि सर्वेषां सुलभाय भवति इति ज्ञानमपि सम्यक् भवति इति उक्त्वा विरम्यते महान् एतादृशकार्यक्रमेषु मामपि संयोज्य अवकाशं दत्तवद्भ्यः अस्मत् कलाशालायाः प्रांशुपालेभ्यः एवं एतादृशपर्यन्तं दिनत्रयपर्यन्तं दीक्षा विषयम् अधिकृत्य अनेकान् विषयान् अस्माकं कृते बोधितवद्भ्यः दीक्षा आचार्येभ्यः श्रीमद्भ्यः श्रीमद्भ्यः सोमशेखरमहोदयेभ्यश्च एवम् एतादृश कार्यक्रमः अत्र कार्यक्रमं कर्तुं कलाशालायां कर्तुम् अवकाशं दत्तवद्भ्यः संस्कृतविश्वविद्यालयस्य कृतेपि धन्यवादान् वदामि प्रायेण 10 वर्षेभ्यः प्राक् अत्र मया अध्ययनं कृतं तथापि शिबिरम् एतादृश अत्र शिवदीक्षाप्रयोगकार्यशालायाः अनेके विषयाः सर्वेपि वयं ज्ञातवन्तः इतोपि अग्रे एतादृश कार्यक्रमेषु स्वयम् अत्र वयम् आगत्य अनेके विषयाः अस्माभिः ज्ञातव्याः तदर्थम् एतादृशकार्यक्रमः बहु साहाय्यभूताः वर्तते इति उक्त्वा सर्वेभ्यः कृते धन्यवादान् उक्त्वा विरमामि।